அப்படி வந்து இங்கே மதுரையில் ஒரு நண்பர் ஒருத்தர் அது மாதிரி சொல்லும்போது அவர் அக்குபஞ்சர் டாக்டர் நீண்ட காலமாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கவர். அப்போ நான் வந்து அக்குபஞ்சர்னா என்னென்னு நான் கற்றுக்கலாம் முடியுமான்னு கேட்கும்போது அவர் அதை அதுக்கு என்கரேஜ் பண்ணலை. அப்போ தான் வந்து இது ராஜபாளையத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அழகப்பன்னு சொல்லிட்டு அவரை சந்திக்க போயிருந்தேன். அவர் இப்போ சந்திக்க போய் இந்த மாதிரி அக்குபஞ்சர் டாக்டரை சந்தித்தேன். அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், என்னையா நீ இத்தனை வருஷம் வீட்டுக்கு வர்ற, வீட்டில் பாரு நான் வந்து இதில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் பாரு, அது இது வரைக்கும் நீ பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரி எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னேன். அவர் சொல்லி கொடுத்தார். அன்றைக்கி ஒரு 3 நாள் அவரோட இருந்தேன். அதில் வந்து முதல் நாள் வந்து அதை பற்றி அடிப்படை தத்துவங்களை சொன்னார். 2வது நாள் நாடி பார்க்குறத பற்றி சொன்னார். 3வது நாள் அவர் சில புத்தகங்கள் கொடுத்து ஜாக்ஸ் எடுத்து போங்க அப்படின்னாரு. அவ்வளோதான். அடுத்த 2வது வாரம் அவர் மதுரையில் திருப்பி அந்த நண்பரை பார்க்க போகிறேன், அக்குபஞ்சர் டாக்டர் பார்க்க போகிறேன். போகும்போது ஒரு 10-15 நாள் இடைவெளின்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது அவர் என்ன செய்கிறீங்க இப்போ அப்படின்னு கேட்டார். அவர் என்ன நினச்சார்னா, அவர் மருந்துகள் நீங்கள் வைத்தியம் பாருங்கன்னு சொன்னதுனால மருந்துகள் கொடுத்துட்ருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பார் போடுறது. நான் சொன்னேன் இப்போ அக்குபஞ்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது போன வாரம் வந்து அக்குபஞ்சர்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் இந்த தடவை வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவர் கேட்டார், அப்போ நீங்கள் அக்குபஞ்சர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அப்போ டயக்னைஸில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாரு. நான் நாடி பார்ப்பேன் அப்படின்னேன். நாடி பார்ப்பீங்களா, சரி எனக்கு நாடி பாருங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த சிறுகுடலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரியும் பண்ணேன். அதுலேருந்து அவர் என்கிட்ட பேசுறது இல்லை இன்றைக்கு வரைக்கும். அவர் நான் போனேன்னா ஏதாவது பேசிக்கிட்டு தான் கேட்பாரு, அப்படியே பேசுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இதாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி என்ன நடந்தது, நான் எதை சொல்ல வரேன்னா, எதாக இருந்தாலும் வினாடிகளில் சரியாகிறத பார்த்தேன், சுகமாகிறதுன்னு பார்த்தேன். மருந்துகள் கொடுக்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முறைப்படி செய்வேன் மருந்துகள். ஆனால் மருந்துகள் வந்து ரொம்ப வேகமாக சொல்லி கொடுத்தவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறத விட வேகமாக வேலை செய்கிறத பார்த்தேன். அப்போ தான் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டேன், மருந்துகளை தவிர்த்து வேறு ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குது, அதுதான் வந்து சுகப்படுத்துது அப்படிங்கிறது உணர்ந்தேன். அப்போ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். இதில் இன்னொரு தொல்லை வேறு எனக்கு வந்துச்சு. என்னென்னா, சில தொல்லைகளுக்காக நான் மருந்து கொடுக்கும்போது அந்த தொல்லைகள் என்னை பாதிச்சு. அதை நான் வந்து பெரியவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ நாடி பார்க்காத, நீரில் போடாத, வர்மங்களை பயன்படுத்தாத, அவங்கள தொடாத, அப்படி இப்படின்னு ஏதாவது கண்டிஷன் போடுவாங்க. அவங்களுடைய கர்மாவை உன்னை பாதிக்குது, இல்லாட்டி அவங்க நோய் உன்னை ரொம்ப ஆழமாக அவங்களோட அட்டாச்மெண்ட்டாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வருது, அதனால தொடாதீங்க அப்படிம்பாங்க. தொடாமல் எப்படி வைத்தியம் பார்க்குறது? அதாவது மாதிரி மருந்து கொடுத்தா அது ஏதாவது ஒன்று செஞ்சாகணும்ல. அப்போ செஞ்சால் பாதிப்பு வரும்னா அது என்னென்ன அதை பற்றி ஆய்வுகளும் ஓடிச்சு. இந்த போக்கில் போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எந்த முயற்சியும் செய்யாத போதும் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை ஒன்று நமக்குள்ளே இருக்குது, அதுதான் இந்த வேலைகளை செய்யுது. நம்மளுடைய ஆழமான விருப்பம், தேவை, அந்த தேவையை வந்து நமக்குள்ளே இருக்கிற நம்ம வந்து தன்முனைப்போட செயல்படாமல் பணிவாக நன்றி உணர்வோட நமக்குள்ளே இருக்க ஆற்றல்கிட்ட உண்மையாக இருந்தோம்னா அங்கேயே அது செயல்படுது அப்படிங்கிறத உணர்ந்தேன்.